இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயாலஜில செல் டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னா குரூப் 4, ஆர்ஆர்பி குரூப் டி, அப்புறம் வந்து மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம்ல நம்ம சயின்ஸ்ல பயாலஜி கண்டிப்பா இருக்கும். சில எக்ஸாமுக்கு இருக்கும், சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், சிலதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பார்க்க போறோம். இன்னைக்கான டாபிக் வந்து என்ன அப்படின்னா செல் தான். ஓகேங்களா? இப்போ செல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நார்மலா வந்து உயிரினத்தோட அடிப்படை அழகே வந்து செல்லுன்னு தான் சொல்லுவாங்க. செல்லுல இருந்து தான் வந்து அடுத்து வந்து உயிரினமா வந்து அது ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ செல்லுல இருந்து ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய செல்கள் ஒன்று சேர்ந்து ஒரு திசுவை உருவாக்கும். திசுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்கனை உருவாக்கும். ஆர்கன் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம். அந்த ஆர்கன் சிஸ்டம் தான் வந்து ஆர்கானிசமா ஒரு உயிரினமா வந்து உருப்பெறும். இது வந்து காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? இப்ப செல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அதே ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு யூனிசெல்லுலர், மல்டி செல்லுலர். ஒரே ஒரு செல் இருந்துச்சு அப்படின்னா யூனிசெல்லுலர் சொல்லுவாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்கள் இருந்தது அப்படின்னா மல்டி செல்லுலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப அதுலயே வந்து அதோடைய உள்ள இருக்கக்கூடிய செல் நுண்ணுறுப்புகள், அதாவது செல் மைக்ரோ ஆர்கன் எல்லாம் சொல்லுவாங்க. அதை பொறுத்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ப்ரோகேரிட்டிக் செல், யூகேரிட்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோகேரிட்டிக்கல் செல் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு மேம்பாடு அடையாத செல்லுன்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை சுற்றி வந்து மெம்பரேன் இருக்காது. செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்காது. இதே வந்து யூகேரிட்டிக் செல்னா ஒரு மேம்பாடு அடைந்த செல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து யூகேரிட்டிக் செல் இருக்கும். அதாவது செல்லை சுற்றி வந்து செல் வால் இருக்கும், செல் மெம்பரைன் இருக்கும், அதுக்குள்ள வந்து சைட்டோபிளாசம் இருக்கும், புரோட்டோபிளாசம் இருக்கும். புரோட்டோபிளாசம் வெளியே வந்து புரோட்டோபிளாசம் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்க்கு வெளியே வந்து நியூக்ளியஸ் மெம்பரைன் இருக்கும். செல் ஆர்கனல்ஸ்லாம் வந்து எல்லாமே மோஸ்ட்லி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து யூகேரிட்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு உறுப்புமே வந்து நம்ம ஹியூமன் பாடின்னு எடுத்துக்கிட்டோம்னா செல்களாக தான் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிசி, டபிள்யூபிசி, நெஃப்ரான் செல், நியூரான் செல் எல்லாமே வந்து செல்கள் தான். இப்போ நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னது நெஃப்ரான் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெயின்ல அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூரான் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னது குச்சி செல், கூம்பு செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது கோன் செல், ராட் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து செல்களாக தான் ஆனது. அப்போ செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன ஒரு அடிப்படை அழகு தான். இதுல இருந்தா வந்து திசு, அதுல இருந்து தான் ஆர்கன் சிஸ்டம். அப்ப அதுக்குள்ளேயும் வந்து மைக்ரோ ஆர்கன் எல்லாம் இருக்கு. அந்த செல் வந்து எப்படி செயல்படுது, அந்த பேசிக்கான அது கரெக்டா செயல்பட்டாதான் வந்து மொத்த உறுப்பே வந்து சரியா செயல்படும். சரிங்களா? அப்ப அதுக்குள்ள என்னென்ன உறுப்பு மைக்ரோ ஆர்கன் எல்லாம் இருக்கு, ஒவ்வொன்றுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த செல்லை கண்டுபிடிச்சவர் யாரு, செல்லுங்கிற டேர்ம் எப்படி வந்துச்சு, அதெல்லாம் வந்து 1 by 1 நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ சைட்டாலஜினா செல்லை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு தான் வந்து சைட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரக்சரல் பேசிக் எலமெண்ட் ஆஃப் ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது செல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திசுக்களை ஃபார்ம் பண்ணோம். திசுக்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கனையும், ஆர்கன் வந்து ஒரு ஆர்கன் சிஸ்டமையும், ஆர்கன் சிஸ்டம் தான் வந்து ஒரு ஆர்கானிசம் இல்லைன்னா ஒரு உடலையே உருவாக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த ஸ்டடி ஆஃப் செல் தான் வந்து சைட்டாலஜி. அதான் வந்து டாபிக்காகவே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த செல் அப்படிங்கிற வேர்ட் வந்து எதுலேருந்து டெரைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து லத்தீன் அப்படிங்கிற மொழியில இருந்தான். ஓகேங்களா? லத்தீன்ல செல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா ஸ்மால் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். சரி, அதாவது the word cell is derived from Latin word called, அது எந்த வேர்டு அப்படின்னு பார்த்தா செல்லுவா அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல இருந்து மீனிங் ஆஃப் செல்வா வந்து ஸ்மால் ரூம், ஸ்மால் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செல்வால இருந்து தான் செல் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சின்ன செல்லுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் வந்து ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுது, திசுவை ஃபார்ம் பண்ணுது. திசு தான் வந்து ஒரு ஆர்கன். இது என்னது ஹார்ட். ஓகேங்களா? இந்த ஆர்கன் வந்து ஆர்கன் சிஸ்டமா வந்து மாறி அதுக்கடுத்து ஒரு ஆர்கானிசம் ஒரு மனிதனா வந்து உருவெடுத்திருக்கு. இது வந்து என்னது, ஒரு அனிமல் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஹியூமனுடைய செல் எப்படி வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கானது. இப்போ விலங்கு செல், அதுக்கு விலங்கு செல் தான் இது. பிளான்ட் செல் அதுக்கு வேற மாதிரி இருக்கும். அதுல வந்து ஆர்கன் சிஸ்டம்லாம் கிடையாது.
செல்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட செல் ஒன்றா சேர்ந்து திசுவை உருவாக்கும், திசுக்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஆர்கனை உருவாக்கும். ஆனால் அனிமல் செல்ல எப்படி வந்து ஆர்கன் சிஸ்டம் இருக்கோ அந்த மாதிரி வந்து பிளான்ட் செல்ல ஆர்கன் சிஸ்டம்லாம் இருக்காது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் வந்து செல்லை வந்து டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னா வந்து ராபர்ட் ஹூக் தான் வந்து பண்ணாரு. சரிங்களா? எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1665 பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இவர் செல்லை கண்டுபிடிச்சதுனா ஃபாதர் ஆஃப் சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் சைட்டாலஜி. இதே ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா கார்ல் பி ஸ்வான்சன். இதெல்லாம் வந்து நமக்கு கேள்வியை வந்து கேட்பாங்க. ராபர்ட் ஹூக்லாம் நிறைய டைம் கேட்ட கேள்வி தான், இப்போ கேட்குறாங்களான்னு தெரியல. மீதி வந்து இந்த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைட்டாலஜி நம்ம பார்த்து வச்சுக்கணும், கார்ல் பி ஸ்வான்சன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சரி இவர் எதுல இருந்து இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது பிளான்ட்டோட பார்க்கு மரப்பட்டையில கார்க்குங்கிறதுல இருந்தா வந்து பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? இன் 1665 ஹூக் டிஸ்கவர் த டெட் செல். அது இறந்து போன ஒரு செல்லை தான் பார்த்துருக்காரு ஃப்ரம் கார்க் பிளான்ட். கார்க் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்க், சாரி, கார்க் ஆஃப் பிளான்ட்டோட பார்க்ல ஹி நேம்டு த டெட் செல் அஸ் அ ரூம் அண்ட் லேட்டர் ஹி ரீநேம். ஃபர்ஸ்ட் அந்த செல்லை வந்து என்னன்னா செல்லுலாம் பேர் கொடுக்கல, என்னன்னு சொல்லிட்டு வந்து பேர் கொடுத்துருக்காரு அப்படின்னா ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. லேட்டர் ஹி ரீநேம்டு த டெட் செல் அஸ் அ செல்லா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து செல். அப்போ செல்லுங்கிற வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் ரூம்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் செல்லான்னு கொடுத்துட்டு அப்புறம் செல்லுன்னு சொல்லிட்டு டெரைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி ஃபர்ஸ்ட் அவர் வந்து எதுல வந்து பேசியிருப்பாரு அப்படின்னா வந்து அவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு, மைக்ரோகிராஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அந்த புக்ல தான் வந்து இந்த டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிப்பாரு. In 1665 ராபர்ட் ஹூக் discovered the deaths. அதேதான். This has been published by his book called Micrographia. அந்த புக்ல தான் வந்து செல்லுங்கிற டேர்மை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. சரி இப்போ நமக்கு செல்லை வந்து கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் ஹூக் தான். ஆனால் அவர் வந்து என்னது டெத் செல்லாக இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டோட பார்க்கில் இருக்கக்கூடிய டெத் செல்லை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதில் பார்த்துருக்கோம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வழியாக அவர் பார்த்துருப்பாரு. இப்போ நவடேஸில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் தான். சரி, லிவிங் செல்லை யார் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுதான் வந்து ஆண்டன் வான் லூவன்ஹூக்னு சொல்லுவாங்க. First living cell from bacteria was discovered by Anton von Leeuwenhoek. So he is called as a father of microbiology, bacteriology, and this will be published in his book called Arcana Nature. Anton also discovered protozoa, bacteria, RBC, sperm cell. Sorry. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம் என்னது ஃபர்ஸ்ட் செல்லை வந்து ராபர்ட் ஹூக் தான். லிவிங் செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அதை கண்டுபிடிச்சவர் யாரு ஃபர்ஸ்டா அப்படின்னா ஆண்டன் வான் லூவன்ஹூக்னு பார்க்கணும். அவர் லிவிங் செல்லை மட்டும் தான் கண்டுபிடிச்சாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இல்லை, ஸ்பெர்ம் செல்லையும் அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு, புரோட்டோசோவா ஃபர்ஸ்ட் அவர் தான், பாக்டீரியா அவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு, ஆர்பிசி செல் அதுக்கடுத்து ஸ்பெர்ம் செல் இதையும் வந்து இவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்போ நமக்கு வந்து ஆர்பிசி செல்லை கண்டுபிடிச்சவங்க யாரு, பாக்டீரியா செல்லை கண்டுபிடிச்சவங்க யார், அந்த மாதிரி கூட கேள்வி கேட்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம ரொம்ப பார்க்குற அளவுக்கு இல்லை, ஒரு டைம் படிச்சாவே தெரியுற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னொன்று அதுல வந்து என்ன புக்ஸ் இருப்பாங்க, மைக்ரோகிராஃபியா அப்படிங்கிற புக்கு. அது யார் எழுதுனாங்கன்னா ராபர்ட் ஹூக். அது நம்ம மோஸ்ட்லி சொல்லிடுவோம். இவருடைய புக் அப்படின்னா வந்து அர்கானா நேச்சர் அப்படிங்கிற புக்கு, அர்கானா நேச்சர் அப்படிங்கிற புக்கு. அதே மாதிரி இன்னொன்று வந்து மைக்ரோபயாலஜி, பாக்டீரியாலஜி. இதோடைய ஃபாதர் யாருன்னு கேட்டாலும் ஆண்டன் வான் லூவன்ஹூக் தான். இதுதான் இதில் வந்து ஆண்டன் வான் லூவன்ஹூக்கை பற்றின இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து செல் தியரி, செல் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க தமிழில். இதை யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்லீடன் ஸ்குவான் அப்படிங்கிறவர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்லீடன் ஸ்வான். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்க்கலாம். செல் எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா 1839 கொடுத்தாங்க. இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 1665 முன்னாடி பார்த்தோம்ல அந்த டேட் இம்பார்ட்டன்ட். சரி, தே ஹவ் கிவன் 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். பட் செல்லை பற்றி 3 விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன அந்த நிறைய சொல்லியிருப்பாங்க, அதில் முக்கியமானது 3 பார்த்துக்கலாம். பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அ லிவிங். ஒரு உயிருள்ள ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அவரோட பேசிக்
யூனிட்னு பார்த்தா செல் தான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசமும் வந்து மேடப் ஆஃப் அ சிங்கிள் செல். ஒன்று ஒரு செல்லால் ஆயிருக்கு, ஒரு செல்லான உயிரினமும் இருக்கு, பல செல்லால் ஆன உயிரினமும் இருக்கு. அப்போ சிங்கிள் செல்லால் ஆயிருக்கும், இல்லைன்னா மல்டி செல்லால் ஆயிருக்கும். நியூ செல் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு செல்லில் இருந்து தான் இன்னொரு செல் வந்து உருவாகும். அதுதான் மூணாவது பாயிண்ட். இதை வந்து கேள்வியோ கேட்பாங்க. இதை கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டு இதை யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாருன்னா ஸ்லீடன் ஸ்குவான். டேரக்டா செல் தியரியிலேருந்து இது எடுத்தாங்களா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த பாயிண்ட் மட்டும், எ நியூ செல் ஹாஸ் பீன் அரேஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்ல இருந்தா ஒரு செல் வந்து உருவாகும், புது செல் உருவாகும் அப்படிங்கிறது தான் வந்து இது யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஸ்லீடன் ஸ்குவான்ங்கிறது. ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் செல் தியரி எக்ஸப்ட் வைரஸ். அதாவது உயிரினங்களை வந்து 5 உலகங்களா வகைப்படுத்தியிருப்பாங்க. 5 உலகங்களா வகைப்படுத்திருக்கும் போது அதுல வைரஸை வச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து வைரஸ் வந்து வெளியே இருக்கும்போது, உயிரினத்துக்குள்ள போகும்போது மட்டும்தான் வந்து அது உயிருள்ள நிலையில் இருக்கும். வெளியே இருக்கும்போது உயிரற்ற நிலையில தான் இருக்கும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த உயிரினத்தோட வகைப்பாட்டுல இந்த வைரஸை வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் செல் தியரி. செல் தியரிக்கு கீழே வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசமும் வரும், ஆனால் வைரஸ் மட்டும் வராது. அப்போ இதுவே வந்து ஒரு கொஷினாக கேட்கலாம், எந்த ஒரு இது வந்து வராது, செல் தியரிக்கு கீழே வராது, வைரஸ், பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனாஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம வைரஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லணும். அடுத்து சரி, செல்லை பற்றி ஒரு சின்ன முக்கியமான ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் செல், அதாவது இல்லை அப்படின்னா வந்து லார்ஜஸ்ட் அனிமல் செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆஸ்ட்ரிச்சோட எக்கு தான் சொல்லுவாங்க. அது எவ்வளோ சைஸ்னா 5 பவுண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு சின்ன செல்லே வந்து 5 பவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இதுல ஸ்மாலஸ்ட் செல் அப்படின்னா பாக்டீரியாவோட செல் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே வந்து ஸ்மாலஸ்ட் நான் லிவிங் செல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வைரஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதே வைரஸ் பாக்டீரியா ரெண்டுமே ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வைரஸ் தான் போடணும். ஓகேங்களா, ஒருவேளை லிவிங் நான் லிவிங் மென்ஷன் பண்ணாதான் நம்ம பாக்டீரியாவா வைரஸான்னு போடணும். நான் லிவிங் அப்படின்னா வந்து வைரஸ், லிவிங் அப்படின்னா வந்து பாக்டீரியா. சரிங்களா, லார்ஜஸ்ட் ஹியூமன் செல், ஹியூமன்ல லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபீமேலோட எக்ஸ் செல் எல்லாம் ஓவம் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஹியூமனோட ஸ்மாலஸ்ட் ஹியூமன் செல் அப்படின்னு பார்த்தோம் அப்படி இருக்கிறதுல வந்து ஸ்பெர்ம் செல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதுல லாங்கஸ்ட் நீளமானது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நியூரான் செல் அப்படின்னு சொல்லலாம். வேற ஸ்மாலஸ்ட் செல் இஸ் மைக்கோபிளாஸ்மா. அதான் பாக்டீரியா இருக்கக்கூடிய மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மாங்கிறது பாக்டீரியா. ஓகேங்களா, அது அதோடைய செல் தான் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன செல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வைரஸ் சொன்னேன், அதுக்கடுத்து பாக்டீரியா சொன்னேன், அதுக்கு அடுத்தது பெரியதா இருக்கிறது வந்து பிளான்ட் செல் வரும். அதுக்கு அடுத்தது வந்து பெருசா இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஹியூமன் செல். அதுக்கடுத்து ஃப்ராகோட செல் இருக்கும், அதுக்கு அடுத்தது ஹென்னோடது, அதுக்கப்புறம் தான் வந்து ஆஸ்ட்ரிச்சோட செல் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து சின்னதுலேருந்து பெருசா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹியூமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லார்ஜஸ்ட்னா ஃபீமேலோட ஓம் செல், ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெர்ம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க, லாங்கஸ்ட் அப்படின்னா வந்து நியூரான் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோதான். வேற ஏதாவது கீழே இருக்கா? சரி, சரி, ஃபர்ஸ்ட்லேயே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம சும்மா பேசிக்காக ப்ரோகேரியோட்டிக் செல்னா என்ன, யூகேரியோட்டிக் செல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, எதை பொறுத்து இந்த ப்ரோகேரியோட்டிக் செல் யூகேரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நியூக்ளியஸை பொறுத்து, பேஸ்ட் ஆன் த நியூக்ளியஸ். இதுவே வந்து ஒரு கேள்வியாக கேட்கலாம். ஓகேங்களா, எதை பொறுத்து இதை பிரிக்கிறாங்க அப்படின்னா நியூக்ளியஸை பொறுத்து. இன்டர்னல் ஆர்கன் ஆஃப் த செல், செல்லுடைய மைக்ரோ ஆர்கனலா உள்ள உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ப்ரோகேரியோட்டிக் செல், யூகேரியோட்டிக் செல். இப்போ இது ரெண்டையும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரோகேரியோட்டிக் செல்ல நியூக்ளியஸ் இருக்கு, அதை சுத்தி நியூக்ளியஸ் மெம்பரைன் இருக்கு. உள்ள வந்து கால்கை அப்பரேட்டஸ், சைட்டோபிளாசம் இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, பிளாஸ்மா சுத்தி பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைபோசோம்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இருக்கு. வேற அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து லைசோசோம். எல்லாமே இருக்கு.
எதுல யூகேரியோட்டிக் செல். யூகேரியோட்டிக் செல்னா ஒரு மேம்பாடு அடைந்த செல்னு சொல்லலாம். இதுவே வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்னா இப்போ இந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸை சுத்தி மெம்பரேன்ல எந்த இடத்துல ஆரம்பிச்சு எந்த இடத்துல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெளிவா பார்க்க முடியாது. அதுக்கடுத்து எல்லா செல் ஆர்கனலாவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லா செல் ஆர்கனலாவும் இதுல இல்லை. ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ இருக்கு, ரைபோசோம் இருக்கு, செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாசம் மட்டும்தான் இருக்கு. எல்லா ஆர்கனலாவும் இருக்குன்னா எல்லாமே இல்லை. ஸோ மேம்படைய செல்லுன்னு சொல்லிட்டு ப்ரோகேரியோட்டிக் செல்லை வந்து சொல்லலாம். இதை பத்தி தான் கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில்டா பார்ப்போம். சரி, ப்ரோகேரியோட்டிக் செல்னா நான் ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி தான். என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதாவது உட்குருவை சுற்றி உரை இல்லை, இன்டர்னல் ஆர்கனல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் இல்லை, அதுதான் கொடுத்துருக்காங்க. மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியஸ், இன்டர்னல் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் ப்ரோகேரியோட்டிக் செல். அதுக்கடுத்து செல்ஸ் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ், அபவுட் 1 to 10 மைக்ரான்ஸ். இப்போ ப்ரோகேரியோட்டிக் செல் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். இதுவே வந்து அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம், யூகேரியோட்டோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இதோட 1 to 10 மைக்ரான் தான் இருக்கும். ஆல் த ப்ரோகேரியோட்ஸ் ஆர் சிங்கிள் செல் ஆர்கானிசம். அதே மாதிரி எல்லா ப்ரோகேரியோட்டிக் செல்லும் வந்து மோஸ்ட்லி வந்து சிங்கிள் செல், ஒரே செல்லால் ஆனதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இன்டர்னல் ஆர்கனல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த ப்ரோகேரியோட்டிக் செல். செல் வால், செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம், குரோமோசோம், ரைபோசோம் இதெல்லாம் மட்டும்தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம் அதெல்லாம் இல்லை. மெயினாக இருக்கக்கூடியது செல் வால் இருக்கு, அதை சுற்றி அதுக்குள்ள வந்து செல் மெம்பரைன் இருக்கு, சைட்டோபிளாசம் இருக்கு, நியூக்ளியஸ் இப்படி இருக்கு, அங்கங்க ரைபோசோம்ஸ் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. குரோமோசோம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்கிள் குரோமோசோம் இஸ் பிரசன்ட் இதுக்குள்ள. அதே மாதிரி நிறைய குரோமோசோம்லாம் இல்லை, சிங்கிள் குரோமோசோம் தான் இருக்கு. இதுல வந்து மோஸ்ட்லி வந்து ரைபோசோம் டாபிக் கீழே பார்ப்போம். 70S ரைபோசோம், 80S ரைபோசோம். இதுல இருக்கக்கூடிய ரைபோசோமோட கேட்டகரி என்ன அப்படின்னா வந்து 70S ரைபோசோம் present in prokaryotic cell. அதுக்கடுத்து இப்போ இந்த prokaryotic cell நார்மலாக வந்து பாக்டீரியாவோட செல்கள் எல்லாமே ப்ரோகேரியோட்டா இருக்கும். அதுக்கடுத்து ஆல்கே, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிறதும் பாக்டீரியா தான். அதுக்கடுத்து ஆர்ச்சியே அப்படிங்கிறதுலையும் என்ன இருக்குன்னா ப்ரோகேரியோட்டிக் செல்னால தான் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. யூகேரியோட்டிக் செல் அதாவது பாக்டீரியாக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா பாக்டீரியாவும் வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்லுக்கு கீழே தான் வரும். அதுக்கடுத்து ரெண்டாவது கிங்டம், ஃபர்ஸ்ட் கிங்டம்ல பாக்டீரியாவை தான் வகைப்படுத்திருக்காங்க. 2, 3, 4, 5 அதுலலாம் வந்து யூகேரியோட்டிக் செல்கள் இருக்கும். நெக்ஸ்ட் யூகேரியோட்டிக் செல். சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா அதுல என்னது மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியஸ் இல்லை, செல் ஆர்கனஸ்லாம் இல்லை. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இதுல இருக்கும். ஓகேங்களா? பிரசன்ட் மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்கு, இன்டர்னல் ஆர்கனல்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல என்னது 1 to 10 மைக்ரான் தான் சைஸ். இதுல 5 to 100 மைக்ரான் சைஸ்க்கு யூகேரியோட்டிக் செல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரே ஒரு செல்லா, ப்ரோகேரியோட்னாவே ஒரு மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஒரு செல் தான். இதுல வந்து என்னன்னா சிங்கிளும் இருக்கு, மல்டி செல்லும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன இன்டர்னல் ஆர்கனல்ஸ் இருக்கும் இது வரை நம்ம அதிலேயே பார்த்தோம். எக்ஸ்ட்ரா வந்து என்ன இருக்கும், புரோட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாமே இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம், ஒவ்வொன்றா வந்து தெளிவாக பார்ப்போம். கால்கை பாடிஸ், லைசோசோம், சென்ட்ரோசோம், வேக்யூல்ஸ், பிளாஸ்டிட்ஸ் இதெல்லாம். அதுக்கடுத்து மோர் தென் 1 குரோமோசோம் இஸ் பிரசன்ட். அதில் பார்த்தோம்னா ப்ரோகேரியோட்டிக் செல்லில் வந்து எத்தனை குரோமோசோம் இருக்குன்னு கூட கேட்கலாம். 1 மோர் தென் 1 அந்த மாதிரி கேட்டிருக்கலாம். 1 இருக்கும். ஓகேங்களா? யூகேரியோட்டிக் செல் அப்படின்னா மோர் தென் 1 இருக்காது, மோர் தென் 1 இருக்கும். அதுக்கடுத்து அதில் 80S, இதில் 70S, இதில் 80S. சாரி, அடுத்து இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமீபா, ஈஸ்ட், புரோட்டிஸ்டா கிங்டத்தில் இருக்கக்கூடிய அமீபா, ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கை, கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கிறதும் ஆல்கேல வரதான். ஓகேங்களா? சிங்கிள் செல்டு யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து யூகேரியட்ஸ் தான், ஆனால் சிங்கிள் செல்லால் ஆனது. அமீபா, ஈஸ்ட், கிளாமிடோமோனஸ் இது எல்லாமே இதே பிளான்ட் செல், அனிமல் செல் இதெல்லாம் பார்த்தோன்னா ஃபங்கைலையும் வந்து சிங்கிளும் இருக்கு, மல்டியும் இருக்கு. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கை, ஆல்கே ஆர் மல்டிசெல்டு யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். சரி, இது வரலும் போதும்.
நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கனல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.